வணக்கம். சக்தி பீடம், ஆதிசக்தி பீடம், மகாசக்தி பீடம் பற்றி இங்கே இந்த பதிவிலே. சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கு நாயகி அவள் என்பார் திருமூலர். சக்தி, ஆதிசக்தி, பராசக்தி, மகாசக்தி, முக்திக்கு நாயகி அவள் எப்படி சக்தி பீடங்களாக இந்த பூலோகத்திலே வந்தாள் என்பதை பற்றி இந்த பதிவிலே ஒரு விளக்கம். ஸ்ரீமத் தேவி பாகவதம் இது 18 மகா புராணங்களிலே ஒன்று. வேத வியாசரினால் சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டது. 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த தேவி பாகவதத்தை நமக்கெல்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி 430 ஸ்லோகங்களை மட்டுமே வைத்து 41 சாப்டர்ஸ் 41 தசகமாக பாலாலி ஸ்ரீ நாராயண நம்பூதிரி அவர்கள் எழுதியிருக்கிறார். அதற்கு பெயர் தேவி நாராயணியம். அதில் இந்த சக்தி பீடங்கள் பற்றி எப்படி உருவாகின அப்படிங்கிற கதை இருக்கு. ஒரு சமயம் துர்வாசக முனிவர் ஜாம்புநாதேஸ்வரி என்ற தேவியை மனதால் துதிக்கின்றாராம். அவள் மகிழ்ந்து ஒரு பூமாலையை அவருக்கு தராரு. அந்த பூமாலையை தக்ஷன் வேண்டி கேட்குறாரு துர்வாசக முனிவர்கிட்ட. துர்வாசக முனிவரும் கொடுத்து விடுகிறார் தக்ஷனுக்கு. தக்ஷன் யார்? பிரம்மாவனுடைய மகன். அவளுடைய மனைவியினுடைய பெயர் பிரசூதி. அவங்க அந்த தக்ஷனோட மகள் தான் நமக்கு தெரிந்தது தாக்ஷாயினி. அவள் சதி என்றும் அழைக்கப்படுபவள். அந்த தாட்சாயினி என்கின்ற சதியை தான் நம்ம சிவபெருமானுக்கு மனம் முடித்து கொடுக்கின்றான் தக்ஷன். இப்போ அந்த மாலையை துர்வாசக முனிவர்கிட்ட வாங்கிட்டானா, அந்த தேவிக்கினுடைய கையிலிருந்து கிடைத்த மாலையை நம்ம வாங்கினா எங்கே வைப்போம்? பூஜை அறையில் வைப்போம். ஆனால் தக்ஷன் எங்கே கொண்டு வைக்கிறா? அவர் படுக்கை அறையிலே, பெட்ரூமில் வைக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு என்ன ஆகிது? அந்த பூவினுடைய நறுமணத்திலே காம வேட்கை அதிகமாகி விடுகின்றது. அப்போ என்னாகுது? தன்னுடைய மருமகனான சிவபெருமானை வெறுத்து அவரை துவேஷப்படுத்துகின்றார். இதனால் அவருடைய மனைவி, சிவபெருமானோட மனைவி சதிக்கு மிகவும் மனம் வருந்துகிறது. தன் கணவன் சிவனை நிந்தித்து வெறுத்து துவேஷியான தன்னுடைய அப்பா தக்ஷனுடைய மகளாக வளர்க்கப்பட்ட சரீரம் எனக்கு வேண்டாம் என்று அவங்க என்ன பண்ணுறாங்க? யாகத்துக்காக வளர்க்கப்பட்ட அக்னியிலே பிரவேசித்து விடுகிறார்கள். அதனால் இந்த நியூஸு சிவபெருமானுக்கு போயிடுது. உடனே அவருக்கு கோபம் வந்து, துக்கம் வந்து, வருத்தம் வந்து, சினம் வந்து அந்த சதியினுடைய உடலை அப்படியே தன் தோள் மேலே ஏற்றுக்கொண்டு வேகமாக அங்கும் இங்கும் சித்தப்பிரம பிடித்தவர் போல ஆடுகிறார், தாண்டவம் ஆடுகின்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாருக்கும் நடுநடுங்கி விடுகிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாரு? எல்லாம் விஷ்ணுகிட்ட போகும்போது விஷ்ணு என்ன பண்ணுறாரு? அவருடைய வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு சிவபெருமானிட போய் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அவர்கிட்டன்னா, இந்த சதியினுடைய சரீரம் சித்தகலாரூபம், அதனை தனித்தனியாக நம்ம சிதைத்து உலகெங்கும் பீடமாக இருக்கச் செய்வோம். அதில் அந்த பீடத்தில் அந்த தேவியோட நீங்களும் அமர்ந்து வீற்றிருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சிவனை விஷ்ணு. அதற்கு சிவனும் ஒப்புக்கொள்ளவே விஷ்ணு தன்னுடைய அம்பு, வில், என்ன சார்கம், அந்த வில்லுனால் சதியினுடைய சரீரத்தை துண்டாக்குகிறார். எத்தனை துண்டாக்குறார்? 108 துண்டுகளாக ஆக்கி பூலோகத்திலே அவையெல்லாம் விழும்படி செய்கின்றார். அண்ட் தே பிகம் த சீட் ஆஃப் பவர். அவையே சக்தி பீடங்களாக மாறியது. அவளுடைய எந்தெந்த உறுப்பு? கண், விரல்கள், காது, மூக்கு, கழுத்து, பாதம், கை, யோனி, கர்ப்பப்பை, நாக்கு, கழுத்து, நாபி என்று அவளுடைய உறுப்புகள் பல இடங்களிலே பூலோகத்தில் விழுந்தது. அவைதான் சக்தி பீடங்களாக பிறகு அங்கே அந்த தேவியை நம்ம வணங்குகிற மாதிரி அமைப்பு வந்தது. தேவி நாராயணியம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியை திருமதி சாரதா ஆனந்த் அவர்களுக்கு எங்களின் நன்றி கடந்த வணக்கங்கள். இந்த மேலே சொன்ன இல்லைங்களா அந்த கதை,
இந்த தேவி நாராயணத்தில் 29வது சாப்டரில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதை எங்களுடைய ஆசிரியை திருமதி சாரதா ஆனந்த் அவர்களினுடைய குரலிலே இப்போது. दुःखेन कोपेन च हासतीति मुहुर्वदन्नुद्धृतदारदेहः बभ्राम सर्वत्र हरः सुरेषु पश्यत्सु शार्ङ्गी शिवमन्वचारीत् रुद्रां स विन्यस्त सती शरीरम् विष्णुः शरौखैर्बहुशश्चकर्त एकैकशः पेतुरमुष्य घण्टा भूमौ शिवे साष्टशतम् स्थलेषु. ஆதிசக்தி பீடம் 4, மகாசக்தி பீடம் 18. பிறகு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவி பாகவத்தில் குறிப்பிடப்பட்டபடி 108 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. இந்த 108 அப்படிங்கிறத தேவி நாராயணத்தில் 29வது சாப்டரில் 4வது ஸ்லோகத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பூமௌ சிவே அஷ்ட சதம் ஸ்தலேஷு, அஷ்ட சதம் 108 என்று கூறுகிறது. 51 சக்தி பீடங்கள் என்றும் கூறுகிறது சில புராணங்கள். இதில் அஷ்ட தச, அதாவது 18 மகா பீடங்களை பற்றி ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிட்டு இருக்கிறார். முதல்ல நம்ம இந்த ஆதிசக்தி பீடங்கள் 4 பற்றி பார்ப்போம். முதல்ல விமலா தேவி. இங்கே எங்கே இருக்காங்க? பூரி ஜெகநாத பெருமாள் கோயில் வளாகத்தில் இவங்களுக்கு சந்நிதி இருக்கிறது. இங்கு சதியினுடைய பாதம், ஃபீட் விழுந்ததாக கூறுவர். இவங்க அனதர் ஃபார்ம் ஆஃப் லக்ஷ்மி, அதாவது பெருமாளினுடைய மனைவி லக்ஷ்மி என்றும் இங்கு அவள் அமர்ந்திருக்கிறார். மிக பழமையான கோயில். இந்த விமலா தேவி முதல்ல வணங்கிட்டு தான் பூரி பெருமாளை போய் வணங்குவர் பக்தர்கள்லாம். அதுக்கப்புறம் மகா பிரசாதம் ஜெகநாத பெருமாளுக்கு படைக்கும் பொழுது அவருக்கு படைத்த பிறகு, விமலாதேவிக்கும் படைத்த பிறகு தான் எல்லோருக்கும் அது விநியோகம் செய்யப்படும். அடுத்தது தாராதரணி. வெரி இன்ட்ரெஸ்டிங் தேவியுங்க. ஒடிசா மாநிலத்தில் இருக்காங்க. ருஷிகுல்யா என்ற ஆற்றினுடைய கரையிலே இந்த கோயில் அமர்ந்திருக்கிறது. இங்கு சதி தேவியினுடைய 2 மார்பகங்கள் விழுந்ததாக கூறுகின்றார்கள். அவங்க தான் தாராதரணி. ஒரு கற்சிற்பம் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படும், மற்றொன்று வெள்ளி ஆபரணம் கொண்டு ஜொலித்து கொண்டிருப்பாள். இந்த கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகள் மிகவும் அற்புதமாக இருக்கும். இவங்க மதர்லி டயட்டி அப்படி சொல்லும் பொழுது எனக்கு அபிராமப்பட்டரனுடைய பதிகத்திலிருந்து ஒரு பாடல். எனது சஞ்சலம் தீர்த்து நின் தன் முளை சுரந்து ஒழுகு பிரஸ்ட் மில்க் பாலூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து என்பார் அபிராமப்பட்டர். அப்படிப்பட்ட அம்மாவாக இருந்து நம்மை காப்பவளிவள். அடுத்தது காமாக்கியா டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் குவஹாத்தியில் இருக்குது. இவங்க ப்ளீடிங் காடஸ். இங்கே சதி தேவியினுடைய யோனியும் கருப்பையும் விழுந்ததாம். வருடத்திற்கு 3 நாட்கள் இவனுடைய சந்நிதி மூடப்படும். அதை முடிந்த பிறகு அவளுக்கு தே செலிப்ரேட் த மென்சுரேஷன் ஆஃப் திஸ் பிரசித்திப்பட்ட அந்த சக்தி காமாக்கியா. அந்த அந்தரி, வராகி, சாம்பவி, அமரஜோ சோதரி, அமலை, ஜெகஜால சுத்திரி, அகிலாத்ம காரணி. இந்த அகிலத்திலே இருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களுக்கும் காரணமாக விளங்குகின்ற காமாக்கியா இவள். அற்புதமான ஒரு கோயில். அடுத்தது 4வதாக கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் உள்ள காளி. அதெல்லாம் நம்ம காளியினுடைய அருமையை நம்ம சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே அவனுடைய முகம் விழுந்ததாக, சதி தேவியினுடைய முகம் விழுந்ததாக நம் வேதம் போல இது பழமையான கோயில். பாரதி கூறுவான், யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், துன்பம் நீக்கிவிட்டாய் காளி, தொல்லை போக்கிவிட்டாய். அப்பேற்பட்ட காளி அவள். அடுத்து நான் 18 அஷ்டதச பீடங்களுக்கு வருகின்றோன். ஏற்கனவே கூறின மாதிரி ஆதிசங்கரனுடைய ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். லங்காயாம் சங்கரி தேவி, காமாட்சி காஞ்சி காபுரே, பிரத்யம்னே ஸ்ரீங்கால தேவி, சாமுண்டே கிரௌஞ்ச பட்டனே அப்படின்னு அந்த பாடலில் 18 கடைசியாக காஷ்மீரே து சரஸ்வதி அப்படின்னு முடியும். அதாவது அந்த 18 இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இலங்கையிலே சங்கரி தேவி அங்கே விதயம் விழுந்திருக்குது. யார்? சதி தேவியினுடைய. காஞ்சியிலே காமாட்சி, நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான்.
அங்கே வந்து நாபி த நேவல் விழுந்திருக்கிறது. இதை சொல்லும் பொழுது ஒரு கவிஞன் சொல்லுவான், இந்த தேவியினுடைய பாதத்திலிருந்து கேசம் வரை அவரை வர்ணிக்கும் பொழுது அந்த நாபி தொப்புளுக்கு வரும்பொழுது அவன் கூறுவான், அது எப்படி இருந்துச்சுன்னா, சிவபெருமான் தியானம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குகை போன்று இருக்கிறதாம். என்ன அருமையான வர்ணனை. அடுத்தது வந்து வெஸ்ட் பெங்கால் ஹூக்ளியில் இருக்கிற ஸ்ரீங்காலா தேவி, அப்புறம் மைசூரில் சாமுண்டீஸ்வரி. இங்கு வந்து சத்தி தேவியினுடைய முடி விழுந்ததாக கூறுகிறது. அடுத்தது தெலுங்கானாவில் இருக்கிற அலம்பூரில் உள்ள ஜோகுலாம்பா. இவங்க வந்து மேல் பற்கள், அப்பர் டீத். அடுத்தது ஸ்ரீசைலத்தில் பிரம்மராம்பிகா, அப்புறம் கோலாப்பூரில் மகாராஷ்டிரா, அங்கே வந்து மகாலட்சுமி தேவி. அடுத்தது வந்து மகாராஷ்டிரா, திரும்பிய மகாராஷ்டிராவில் தான் மஹூர் என்ற இடத்திலே ஏக்க வீரிகா தேவி என்கிற ரேணுகா தேவி. இந்த ரேணுகா தேவி வந்து சொல்லும் பொழுது ஒரு குறிப்பு, பரசுராமர் இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு, அவருடைய தந்தை ஜமதக்னி இல்லைங்களா, அவங்களுடைய தாய் தான் ரேணுகா தேவியாக இங்கு அமர்ந்திருக்கிறார் என்றும் இவர்கள் கூறுவார்கள். அடுத்தது முடிஞ்சதுங்களா. அப்புறம் உஜ்ஜயினியில் மத்திய பிரதேசத்தில் மகாகாளி, அவளை பற்றி நான் என்ன சொல்கிறது, துன்பம் நீக்கி விட்டாய் காளி, தொல்லை போக்கி விட்டாய் என்பான் பாரதி. அது மாதிரி அங்கே போனால் அவன் நம் தொல்லையெல்லாம் தீர்த்து விடுவாள். அடுத்தது வந்து பீதாபுரம், இது ஆந்திர பிரதேஷ். இங்கே வந்து யார் இருக்காங்க, புருஹுட்டிகா தேவி. அப்புறம் வந்து ஜாஷ்பூர் கிரிஜா தேவி, இது ஒரிசா மாநிலத்தில் இருக்கிறது. இப்படியாக இந்த அடுத்தது என்னது, இப்போ வந்து நம்ம 11 பார்த்துட்டாங்களா, அடுத்தது வந்து 12வது நாம் பார்க்க வேண்டும். இங்கே இது வந்து திரக்ஷராமம் என்கின்ற இடத்துல ஆந்திராவில் இருக்கிற மாணிக்யா தேவி. அடுத்தது வந்து காமாக்கியா, அஸ்ஸாமில் இருக்கிற, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், காமரூபிணி. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிரயாக்ரப் என்ற இடத்துல இருக்கிற மாதவேஸ்வரி, இங்கே வந்து அவர்களுடைய விரல்கள் விழுந்ததாக கூறுகிறார்கள். அடுத்தது ஜுவாலாமுகி, இவங்க எங்கே இருக்காங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில். இவங்களை பற்றி சொல்லணுன்னா, இங்கே ஜுவாலையாக சுடராக இருக்கிறாள். இங்கே வந்து அந்த சதி தேவியினுடைய நாக்கு விழுந்ததாக கூறுகிறார்கள். இந்த ஜுவாலை, இந்த சுடர், இந்த தீச்சுடர் இஸ் பிலீவ் டு பேர்ன் வித்தவுட் ஃபியூவல், மிகவும் பிரகாசமாய். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் எட்டர்னல் ஃப்ளேம், எவர்லாஸ்டிங், நித்தியமானது. நம்முள் இவள் ஞானத்தீ ஏற்றுபவள். அடுத்தது கயாவில் பீகார் மங்களாதேவி, வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் விசாலாட்சி, இங்கே தொண்டை விழுந்ததாக கூறுகிறார்கள். அடுத்தது காஷ்மீரில் சரஸ்வதி. இப்படியாக 18 பீடங்களில் அமர்ந்திருக்கும் இவள் இந்த சக்தி பீடங்கள்லாம் வச்சு நம்ம அந்த அம்பிகையெல்லாம் தொழுதால் நாம் அதிக வரம் பெறலாம் என்பார் பாரதி. இப்படியாக இந்த எல்லா சக்தி பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற தேவி பூரணி, புராதனி, சுமங்கலை, சுதந்தரி, பராந்தகி, திரையம்பகி, எழில் புங்கவி, விளங்கு சிவசங்கரி, சகஸ்திரசல புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி, மனாதித நாயகி, குணாதித நாதாந்த சக்தி என்பார் தாயுமானார். இப்படிப்பட்ட அந்த அம்பிகையெல்லாம் நாம் அவளுடைய அருளை பெற்று அதிக வரத்தை பெறுவோம். வணக்கம். அன்புடன் அனுசுயா ராமலிங்கம்.